என்று மாற்றி போட்டீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே உமக்கு சொந்தமானவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக, அவருடைய வாழ்விலே சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை அளிக்கும்படியாக நீர் வந்திருக்கிறீர். கர்த்தாவே, தேவரீர் தாமே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே நீர் பேசும், அவருடைய வாழ்விலே மாறுதலை ஏற்படுத்தியறலும், சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிடும். பேசுகிற தாசனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாக இறங்கி கர்த்தாவே, வல்லமையோடு அதிகாரத்தோடு அநேகருடைய உள்ளத்திலே ஆண்டவரை நீர் கிரியை செய்து நன்மை உண்டாக பெருக செய்யும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். ஒருவரும் அழிய கூடாதென்று பொறுமையுடன் கட்டு காத்திருக்கிறார். ஒருவரும் அழிய கூடாதென்று பொறுமையுடன் கட்டு காத்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு தருணம் இதுவே, பரன் உன்னை அழைக்கிறார், மறுதிடாதே. மனம் திரும்புவதற்கு தருணம் இதுவே, பரன் உன்னை அழைக்கிறார், மறுதிடாதே. கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வரும் என்றழைக்கிறார் இயேசு. கிருபையின் வாசல் திறந்துள்ளது, ஒருவன் அழைக்கிறார். இந்த பகுதியிலே வசிக்கின்ற பிரியமானவர்களே, இவர்கள் கிறிஸ்துவ பாடலை பாடிக்கொண்டு வருகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யார் அந்த கிறிஸ்து? எதற்காக அவரை பாடிக்கொண்டு வருகிறார்கள்? எதற்காக அவரை பற்றி சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று வார்த்தை சொல்லும். அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று முடிகிறது. பிரியமானவர்கள், அந்த வார்த்தை உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே அநேக அன்புகள் உண்டு. பிரியமானவர்களே, அநேக அன்புகள் உண்டு. கணவன் மனைவி மேலே அன்பு காட்டுகிறது உண்டு, மனைவி மேலே கணவன் அன்பு காட்டுகிறது உண்டு, பிள்ளைகள் மேலே பெற்றோர்கள் அன்பு காட்டுகிறது உண்டு. இவ்விதமாக பலவிதமான அன்புகள் உண்டு. இந்த அன்புகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்குமானா ஒரு சூழ்நிலையிலே இந்த அன்புகள் மாறும். பிரியமானவர்களே, ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன அந்த அன்பு? ஏன் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? எவ்வளவா எதுக்கு அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும்போது, மனிதனை ஆண்டவர் மண்ணினாலே எடுத்து உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவசுவாசத்தை ஊற்றினார். பிரியமானவர்களே, ஊதின போது அவன் ஜீவனோடு காணப்பட்டான். ஆண்டவர் மனுஷனை பரிசுத்தமாகவே செய்தார், பரிசுத்தமானவனாக சிருஷ்டித்தார், தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார், தேவனுடைய சொரூபத்திலே அவனை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, சர்வத்தையும் அவன் கையிலே கொடுத்து ஆளும்படியாக தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அந்த ஆதி மனிதனாகிய ஆதாம் என்ன பண்ணார்னா, தேவனுடைய கட்டளையை மீறினார். கட்டளை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கட்டளை தேவனுடைய வார்த்தை மீறினதினாலே பாவம் இந்த உலகத்திலே வந்தது. பிரியமானவர்களே, பாவம் இந்த உலகத்திலே வந்ததினாலே மனுஷனுடைய பிறப்பும் பாவத்திலே உருவாகுது. இதோ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதோ நான் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டேன், துர்குணத்திலே உருவானேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனிதனுடைய பிறப்பு பாவத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
நாம் ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு சம்பளம் கண்டிப்பாக உண்டு. இந்த உலகத்திலே எந்த வேலை செய்தாலும் அதற்கு சம்பளம் உண்டு பிரியமானவர்களே. அதே போல பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கும் சம்பளம் உண்டு. அதனுடைய பலன் மரணமாய் காணப்படுகிறது. அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, பாவம் ஒரு ஆத்மாவை கொல்லும் என்று சொல்லி, மனிதனை கொல்லுகிறது என்று சொல்லி, அதில் விடுவிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி, தேவாதி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் பிரியமானவர்களே. அந்த அன்பு மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் மூடிட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அன்பு மனுஷனுடைய பாவ பாரத்தை எல்லாம் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்தது என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் பெற்றோர், சகோதரர், உற்றார், உறவினர் செய்ய முடியாத ஒரு காரியம் அந்த தேவாதி தேவன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து கூட்ட ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் தோள் மேலே சுமந்து உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி இந்த பாவத்துக்கு பரிகாரியாய் அவர் மாறினார் பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிற நானும் ஒரு நாள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் காணப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை நான் ருசித்து பார்த்தேன் பிரியமானவர்களே. அந்த அன்பு தான் இப்போ உங்களுக்கும் சொல்லிடுறேன் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு மகா பெருசு. ஒரு பாவியான மனிதனை நேசித்து உயிர் கொடுத்த ஒரு அன்பு, பாவியான மனுஷனை மன்னிக்கிற ஒரு அன்பு, பாவியான மனிதனை கிட்ட சேர்க்கிற ஒரு அன்பு அன்பு பிரியமானவர்களே. அந்த ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்க, உங்களுக்கு நான் இறைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. இந்த அன்பான அழைப்பை நீங்கள்